ஏடி உப்பு இல்ல, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவ்வளவு கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே முணங்குவான். மூட்டையா போ கழிச்சு போய் பஜ்ஜில் ஆறி போது பச்சை போது அடிபட்டு தொலையாம வந்து தொலைக்கிற கையில் கட்ட முளைக்க வந்து உடைச்சு உடைச்சு கொட்டை. இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டான், இப்படி பருபருன்னு முடிப்பான். இவதான் சோத்துல விஷத்தை வச்சிருக்கணும், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எனக்கு 7 கொண்டாடி 3 கொண்டாடி திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அவன்கிட்ட வாங்கி அவன் தான் அம்புட்டு நம்பரை வச்சு சுத்திக்கிட்டு. வாழ்க்கை எங்கெங்க நிம்மதியா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆம்பளை எவ்வளவு உழைக்கிறான். எங்க ஊர்ல ஒருத்தர் சார் நைட்டு 1000 ரூபாய் கொண்டு போறான், காலையில 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றான். நீ என்ன பட்டிமன்றம் பேசி சம்பாதிக்கிற? நைட்டு 1000 ரூபாய் காலையில 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றான். உங்களுக்கு அந்த ஐடியாவை சொல்லித்தாரேன். நைட்டு 1000 ரூபாயை கொண்டு போய் பழக்கடையில கனிஞ்ச வாழைப்பழமா 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான். ஒரு டாடா ஏசி ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கு வாருங்க மாடு, அதுக்கிட்ட போய் இப்படி ஆட்டுறான். அது வந்து வண்டியில் ஏறிடுது. காலையில் மணப்பாறை சந்தையில் கொண்டு போய் விற்றுக்கிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றான். நான் ஐடியா சொன்னேன், நீங்கள் யாரும் போய் போலீஸில் மாட்டி இவன் தான் சொல்லி விட்டா அப்படின்னு சொல்லிடாது. வாழ்க்கை எவ்வளோ சிக்கலாங்க இருக்கு. இப்போ இந்த சாவு வீட்டுக்கெல்லாம் போனான்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பளையார் கேட்பான், அப்பா செத்துட்டாராம்ல. நம்ம அப்பனை சாவு கொடுத்துவேன், இப்படி மதுரை கொண்டு போனோம், மேலூர் மேம்பாலத்துக்கிட்டே முடிஞ்சு போச்சு. அடுத்த வர முறை இதைத்தான் கேட்பான். அதுக்கு மேல அப்பனை சாவு கொடுத்தவங்க சொல்ல மனசு வராது, வாயில துணியை வச்சுக்கிடுவான். அப்போ அப்போ வர்றவங்க வாயில துணியை வச்சுக்கிட்டா அப்பா. ஏன் இவன் அடிச்ச சரக்கு வெளியே தெரியக்கூடாது, இவன் துண்டை தூக்கி வாயில வச்சுக்கிறான். அவன் அடிச்ச சரக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னா அவன் துண்டை தூக்கி வாயில வச்சுக்கிறான். ஆனா என்னை பார்த்தா ஆத்தாமார் அப்படி இல்லை. அடாடா சாவு வீட்டுல இதுங்க கட்டி அழுவும் பாருங்க. அதுலதான் 1000 புரணி பேசுவாங்க அந்த பொம்பளை. நல்லா தெரிஞ்சுங்க, இதை கட்டி அழுவையில பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா அடுத்த அடிக்கு யோசிக்குதுன்னு அர்த்தம். நான் வந்ததில்ல, அவளை கட்டிக்கிட்டு அழுவாதி சீக்கிரம் அழுகிட்டு வந்து கடி. நான் போனதில்ல, இவன் மகனாண்டி கூட்டிட்டு ஓடுனது. நான் வந்ததில்ல, செருப்பு கிடக்கான்னு பாருங்க எவ்வளவு மாட்டிட்டு போயிட்டு போறாங்க. நான் போனதில்ல, சீக்கிரம் அடைவுங்களையும் வண்டியை கிளப்பிட போறாங்க. அப்புறம் 12 மணிக்கு கடையில நிப்பாட்டினாத்து தான், அப்புறம் திருப்பி 3 மணிக்கு தாண்டி கிளப்புவாங்க. இவ்வளவு இளவை இந்த இளவுல கூட்டுறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாட்டு நடப்பு அப்படித்தான் இருந்து